இன்னைக்கு பல லட்சம் பேர் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எந்த மனநிலையில் அதே மனநிலையில தான் நான் இருக்கிறேன். இங்க வந்து சேர்த்து எனக்கு 9 மணி நேரம் ஆச்சு கார்ல. மற்ற மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட பழகி இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து மொத்தமா விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுக்கலன்னா நாங்க எல்லாருமே இவ்வளவு ஒரு மரியாதையோட இருந்திருக்க முடியாது. அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது. ஷூட்டிங்ல எப்படி எல்லாரோட சரிசமமா பழகுவாரோ அப்படிதான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணாரு. முக்கியமா அவர்கிட்ட இருந்த அந்த கோபம். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர்னு. நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக. ஆனா விஜயகாந்த் சார் வந்து எப்பவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா அவர் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கணும் போது அதுல 100ல் ஒரு பகுதியாவது செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். நம்ம சில பேர்லாம் இவங்கெல்லாம் மறையவே கூடாதுன்னு நினைப்போம் மனசுக்குள்ள. இவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும், அப்போ தான் இந்த உலகம் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கேப்டன் சார். நான் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், அது நம்பவே முடியல. ஆனால் பயங்கர க்ரௌடு கச்சாமச்சா நடத்திக்கிறாங்க. அது என்ன ஒரு ஒழுங்குமுறையே இல்லை, இவ்வளோ க்ரௌடு கச்சாமச்சான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் கேப்டன் வந்தால் தான்ப்பா அதெல்லாம் ஒரு சவுண்டு கொடுத்தாருன்னா எல்லாம் ஒழுங்காயிடும். நான் அவர் தான் மறந்துட்டாருன்னு மறந்துட்டு நான் அவரை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வருந்தி கட்டிக்கிட்டு இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுல அவர் தான் எங்கள் கேப்டன். அவர் கூட எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது, பயம் அதிகம். அவருடைய குரல் அந்த உருவத்துக்கு எந்த ஃபங்க்ஷனில் எதனா வந்தால் கூட குரல் கொடுத்து என்கிட்ட ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனால் அந்த குரலை கேட்டு நான் ஒதுங்கி போயிடுவேன், பயமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கும்போது எங்களால் பேரரசில் நடிக்கும்போது தான் அது உருவம் வந்து கரடு முடியாக இருக்கிற தவிர அது ஒரு குழந்தை. இப்படி ஒரு குழந்தையா ஜோக்கெல்லாம் என்னை எல்லாம் ரசிப்பாங்க. அவர் ரசித்த நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சின்ன ஜோக்கை அவ்வளோ சொல்லிட்டு நல்லா இருக்கு, இதை பண்ணுங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க. நகைச்சுவை ரசிக்கிறதுல அவ்வளோ பெரிய மன்னன். இன்னைக்கு ஒருத்தர் இல்லாமல் அவரை பற்றி சொல்லும்போதுலாம் அவர் கூட சாப்பிட்டதை பற்றியே சொல்கிறாங்க. நான் ஒரு பையனை பார்த்தேன் வெளியூரில். அந்த பையன் ரொம்ப துடிப்பான பையன். நான் வந்து ஒரு விஷயத்த இவர்கிட்ட கற்றுக்கினேங்க. நான் என்னப்பா ஃபைட்டா பின்னாடி காலில் அடிப்பார், அதெல்லாம் ஓகேங்க. சோறு போட்டால் புண்ணியன்றதை இவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியன்றதை கற்றுக்கணுன்னு ஒரு பையன் வில்லேஜில் அதே வேலையாக பண்ணுறான். உண்மையிலே 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் என்ன சந்தோஷம்னு அவரை பார்த்தா தெரியுது. எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. நல்லது பண்ணால் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க, கெட்டது பண்ணால் சீக்கிரமாக செத்துருவாங்க, இதுதான் இயல்பு. அது எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போது இவரெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் போகிறாரு, அந்த கொள்கையை நம்ம நம்பணுமான்ட்டு. இவங்களாம் சீக்கிரம் போகக்கூடாதுங்க. இவரெல்லாம் கடவுளாயிட்டு எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணும், எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும். ஒரு ஆத்மா சாந்தி இறைவன் அடி. கேப்டன் விஜயகாந்த் அவர் மரணம் அடையலை.
என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1979 கேப்டன் தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் நான் இருக்கும்போது சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சிலம்பம் கற்றுக்க கொடுக்க போனேன். அப்போ தான் அவர் வந்து ஒரு புனிதர் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அனைவருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்காம வெளியே விட மாட்டார். திட்டுவார், முறைப்பார், சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவார். இன்றைக்கி பாருங்க என்னை அப்படியே விடுறாரு, சாப்பிடாம அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவர் படுத்திருக்காரு, எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி நல்ல மனிதர் அவர். யாருக்குமே தீங்கு விளைவிக்கவே மாட்டார். வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணுற ஒரே மனிதன் சிங்க தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடான்னு சொன்ன ஒரே தமிழ் சிங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் இன்னைக்கு படுத்திருக்காருங்க போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து காலையிலேருந்து இது வரைக்கும் சாப்பிடலை. நாளைக்கு அவர் நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த நல்லவர் வந்து ஆத்மா சாந்தி அடையும். நிச்சயமாக அவர் வந்து சொர்க்கத்தில் அவருக்கு இடம் இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே டிசம்பர் மாதம் மரணம் அடைஞ்சார். அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இதே டிசம்பர் மாதம் மரணம் அடைஞ்சிருக்காரு. நம்ம ஐதீகம்னு சொல்லுவாங்க, மார்கழி மாதம் மரணம் அடைஞ்சால் நேரே சொர்க்கம்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொர்க்கம் போயிருக்காரு. முன்னாடி அவரை தனித்தனியாக பார்த்தோம். இன்றைக்கி நம்மளை எல்லாரையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் உதவி பண்ணுவார். சினிமா துறை அவரை வந்து இழந்ததுனால பெரிய கஷ்டம். இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு திருப்பி மீட்டு எடுத்திருக்காங்கன்னா ஒரே காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இப்போ நடிகர் சங்கத்தை நல்லா கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம தலைவர் நாசர் சாருக்கும், விஷால் சாருக்கும், கார்த்திக் சாருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்கள் மூலியமாக, கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நடிகர் சங்கத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் மட்டும் இல்லை, அனைவரோட வேண்டுகோளாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நல்ல மனிதர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கும், அவங்க தொண்டர்களுக்கும், அவர் ரசிகர்களுக்கும் வந்து எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரில. எனக்கே நான் ஆறுதல் சொல்லிக்க முடியல. எப்படி அது காலங்கள் அப்படியே வந்து ஆறுனா தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சாந்தி அடையணும். அவருக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பான கேப்டன் அவர்கள், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள். அந்த நடிகர் சங்கத்தில் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் அது கேப்டன் அவர்கள் தலைவராக இருந்த அந்த காலம்தான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. நடிகர் சங்கத்துடைய கடனை அடைச்சி அதை மீட்டு ஒரு பெரிய நிதியை செய்து வைத்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைச்சு பல கோடி தமிழ் மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு மனிதர், ஒரு புனிதர். தர்மம் செய்கிறது எப்படின்றத வந்து சொல்கிறதில்ல, வாழ்ந்து காட்டினவர். எத்தனையோ பேருக்கு வந்து உணவளித்தவர். இப்படின்னு அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கார் நினைக்கும் போது இது தமிழ் திரையுலகத்துக்கு இல்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. நிச்சயமாக அவருடைய இடத்த வேறு யாராலையும் ஃபில் பண்ணவே முடியாது. கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.